இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தூதனை குறித்து பார்த்து வருகிறோம். தூதன் யாரெல்லாம் சந்தித்தான்னு சொல்லி இந்த நாளில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேசத்திலே சோதோம் குமாரா பட்டணத்திலே பாவங்கள் பெருகி விட்டன. தேவ பிள்ளைகளே, அந்த பாவங்கள் பெரியானவனே நீதிமானாகி இருந்த லோத்துவை விடுவிக்கும்படியாக தேவன் தன் தூதனை அனுப்புகிறான். 1ஆம் வசனத்துல போகிறோம். தேவதூதனம் வீட்டுக்கு போன உடனே பாருங்க, உலகத்துக்கு தெரியவில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியல இது தேவதூதன் என்று சொல்லி. ஆனால் நீதிமானாகிய தேவனுடைய பிள்ளையாக லோத்துக்கு தெரிகிறது. அவன் போன தேவதூதன் போன உடனே அவன் வரவேற்கிறான். எங்க வீட்டில் சாப்பிட்டு போகணும் என்று சொல்கிறான். 13வது வசனத்துல தேவதூதர்கள் சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் இந்த தேசத்தை அழிக்க போறோம் என்று சொல்கிறார். இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், உன் மனைவி பிள்ளைகள்லாம் வெளியே இருங்க என்று சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வந்து எங்கெல்லாம் பாவம் பெறுகிறதோ அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவதூதனை அனுப்புகிறாராம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய இந்தியா தேசத்துல பாவம் பெருகிக்கிட்டோம்னா தேவதூதனை அனுப்புவார். தேவ பிள்ளை பல இடங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்பாக பூகம்பம் வந்தது, சுனாமி வந்தது, அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க தேவ பிள்ளை அது இயற்கையா நடக்கிறதுன்னு. இயற்கையும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, விஞ்ஞானி எல்லாம் பெரிய பெரிய கடவுள் கிடையாது, விஞ்ஞானி சொல்றதுலாம் நடக்கிறதுல தேவன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். தேவ பிள்ளைகள் பாவம் பெருகும் போது தேவன் தேவதூதனை அனுப்பி அந்த சோதோம் குமார பட்டணத்தை என்ன பண்ணுகிறார்? அழிக்கிறார். தேவ பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரம், மனம் போல வாழலாம், மனம் போல பாவம் செய்யலாம், மனம் போல என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க தேவ பிள்ளைகளே, தேசம் அழிய போகிறது. சோதோம் குமார பட்டணத்தை அழிய போவது போல, நோவாவின் காலத்தில் அழிய போறது போல தேவதூதனை அனுப்பி அந்த தேசத்தை என்ன பண்ணுகிறார்? அழிக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவார். யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவதூதன் வெளியே கொண்டு வந்து விடுவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, நீ என்ன வேணாலும் செய்யலாம், உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், என்ன பண்ணலாம் பண்ணலாம் நினைக்காத, மனம் போல பாவம் செய்யலாம் நினைக்காத மகனே, இனி அது எடுபடாது. தேவதூதன் தன் தேசத்தை அழிக்க முடியாத சோதோம் குமார பட்டணத்தை எப்படி அழித்தார்களோ, எங்கெங்கெல்லாம் பாவம் பெருகிறதோ அங்க அழிக்க தேவன் தன் தூதனை அனுப்புவார். தேவ பிள்ளைகளே, அதுக்கு ஆதாரமாக இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது. ஆனால் அவரை நம்பியிருந்த பிள்ளைகளை, நீதிமானாய வாழ்ந்த, பாவத்துக்குட்படாம வாழ்ந்த லோத்துவின் குடும்பத்தை தேவன் வெளியே கொண்டு வந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகே, உன் பட்டணம் அழிய போகுது, தேவ பிள்ளைகள் கிராமம் அழிய போகுது என்றால் நீ நீதிமானாக இருந்தா தப்பிப்பா. தேவதூதன் உங்களை பிடிச்சு கொண்டு வெளியே கொண்டு விட்டுருவார். நீங்க வர மறுத்தாலும் பிடிச்சு கொண்டு, வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்கள் வைத்த கிருபையினாலே அவர்களை பிடித்து கொண்டு திரும்பி பார்க்காம போ என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, உன் குடும்பம் அழிவுக்கு தப்பிக்கணும், நீ நீதிமானாக வாழ்ந்தா தப்பு வைக்கும். பாவம் நிறைந்த பட்டணம், அந்த பட்டணத்தகார போல நீ பாவம் செய்யாத, உலகத்தாரே போல வாழாத, அந்த பட்டணம் மக்கள் எப்படி அதே போல நீ வாழாத. தேவ பிள்ளைகே, நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்து விடாத, நீ தேவன் உன்னை அழைத்தங்கிற மறந்து விடாத, தேவன் உன்னோடு கூட பேசுறவங்கிற மறந்து விடாத. தேவதூதன் உனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு தெரியாது. தேவனை யாரெல்லாம் அறிந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவதூதன் தெரியும், ஆனால் அதிகார ஜனங்களுக்கு மத்தியில தெரியாது. தேவ பிள்ளைகளே, அங்கே பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்னும் கிளம்புக, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உங்க மருமக்கமார் யாரும் இருந்தா கடந்து போங்க, தேசத்தை அழிக்க போறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல அவர்களை பிடித்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த பட்டணத்தை அழித்தார். சோதோம் குமார பட்டணத்தை. வானத்திலிருந்து கந்தகம் பூமி விழுந்தது. அதே போல இந்த வருஷத்துல நடக்க போகிறது. எங்க எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நீதிமான ஆண்டவர் தப்பிப்பா. தேவ பிள்ளைகளே, அது யாராக இருக்கலாம், எந்த ஜாதி எந்த மதத்துக்காரர் நீதிமானாக வாழ்ந்தா போதும். தேவ பிள்ளைகளே, அவன் தேவனை அறிந்தவனாக இருந்தா போதும், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தா போதும். தேவன் கடவுள் தன் தூதனை அனுப்பி தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் பாவம் பெறுகிறதோ அதை அழிக்க போறார். அது இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் விரைவாக அது கூடிக்கொண்டே இருக்கும். அதனால மனம் திரும்புங்கள் தேவ பிள்ளைகளே. அந்த பட்டணத்தை விட்டு உலகத்தோர என்னை கூத்தாடி போலலாம், எப்படி வாழலாம் சொல்லி நினைக்காத. நீ மனம் திரும்பினா, நீதிமானாக இருந்தா உன் குடும்பம் தப்பிக்கும்.
அப்படி இல்ல தேவ பிள்ளைகளே, வானத்திலிருந்து அக்கினிக்கு நீங்கள் இறைவாவீர்கள். தேவ பிள்ளைகளே, கொடூரமான அழிவுக்கு தப்பிக்க தேவ பிள்ளையே வைக்க வேண்டுமென்றால் தேவ பிள்ளைகளை தேவனுக்கு பயந்து மனம் திரும்பு. அப்படி இல்லவென்றால் சோதனுக்கு ஒப்பானப்பட்டது போல உன் சொத்து சோகம் எல்லாம் கட்டமனா போயிடும், நாசமா போயிடும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், செல்வாக்கு அதிகாரி இருக்கலாம், ஒன்னும் அங்க கொண்டு போக முடியாது மகனே. அதனால மனம் திரும்பு தேவ பிள்ளையே. நீ மனம் திரும்பினா நீ தப்பு வைப்பாய், உன் குடும்பம் தப்பு வைக்கும். அப்படி இல்லை என்னால் சோதம் பட்டணம் குமாரா பட்டணம் அழிந்தது போல தேவதூதனை கொண்டு அழித்து விடுவார். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இது நடக்க போகிறது. அதனால மனம் திரும்புகள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நல்ல ஆண்டவரே கோடி சோத்திரம்பா. அப்பா, தேவதூதனை அனுப்பி சோதம் குமார பட்டணத்தை அழித்தவரே, அவர் நீதிமானாகிய லோத்தை மட்டும் நீர் வெளியே கொண்டு வந்த தேவனே, ஆண்டவரே எங்கெல்லாம் பாவம் பெருகிறதோ அந்த பட்டணத்தெல்லாம் நீர் அழிக்க போறீரப்பா. உம்முடைய கோபத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளணும், அதுக்கு நாங்கள் நீதிமானாக வாழணும். ஆண்டவரே எங்களை எப்பா இந்த அழிவுக்கு தப்பிக்க வேண்டுமாட செபிக்கிறோம். name of Jesus, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமீன் அமீன் அமீன். God bless you. நீதிமான வாழ்க. உலக பாவம் செய்யறது போல நீங்க பாவம் செய்யாதீங்க. உங்களை பாவத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அமீன். God bless you. அமீன்.